ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPathல இருக்கிற லுக்கப் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அதுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதை எப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டைரெக்டாக டெமோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரெக்குயர்மெண்ட்டு அது பார்த்துட்டு, அதே மாதிரி UiPath மீன்ஸ் UiPath டாக்குமெண்டேஷன் மீன்ஸ் லுக்கப் டேட்டா டேபிள் டாக்குமெண்டேஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து டேட்டா டேபிள். இது ஒரு ஒர்க் புக். ஓகேங்களா, இந்த இந்த ஒர்க் புக்கில் இந்த ஷீட் 1ல் இது எல்லாமே நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கோ, நிறைய டேட்டாஸ் இருக்கு இங்கே. இப்போ கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னன்னா, நான் வந்து கம்பெனி நேம் தான் கொடுப்பேன். எனக்கு வந்து abc.com அப்படின்ற டொமைன் நேம் வந்து எனக்கு எடுத்து கொடுக்கணும். www.abc.com. நான் abc.com கொடுத்துருக்கேன். இப்போ அந்த டொமைன் நேம் எடுத்து கொடுக்கணும் எனக்கு. அது மட்டும் இல்லாம இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி 2 ரோ இருக்கும். அப்படின்னா எத்தனை ரோனா இது கீழே இருக்கும். பிளஸ் எனக்கு ஒரு 5 ரோ வந்து ஆட் பண்ணணும், அப்படின்னா 3 ரோ ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. டைனமிக்கா இருக்கணும். எப்படி சொல்றேன்னா, சப்போஸ் நான் வந்து ஏபிசி பதிலா பிஎன்பி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த டொமைனும் எனக்கு எடுத்து வந்துடணும். அது கீழே எனக்கு ஒரு 5 ரோ ஆட் பண்ணி விடணும். இதுதான் அவங்களோட ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லுக்கப் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டின்னு வச்சு பிளஸ் இன்சர்ட் ரோ, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம லுக்கப் டேட்டா டேபிள் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்குமெண்டேஷன் போய் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இருக்கு. இங்க பாருங்க, இதான் நான் சொல்ற ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். இங்க பாருங்க, இன்புட் இருக்குங்களா, இன்புட் இருக்கு. லுக்கப் காலம்னா என்ன, அவுட்புட்னா என்ன, டார்கெட் காலம்னா என்ன, அதெல்லாம் டாக்குமெண்டேஷன்ல ஈஸியா தெளிவா பார்க்கலாம். டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இன்புட்டும் லுக்கப் காலமும் ஒரு செட்டா வச்சுக்கோங்க. அதே போல இந்த டார்கெட் காலமும் அவுட்புட் ஒரு செட்டா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இப்போ இன்புட்ல டேட்டா டேபிள்னா என்ன, லுக்கப் வேல்யூனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம ரீட் ரேஞ்சை வச்சு ரீட் பண்ணுவோம் இந்த ஷீட்டை. அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா டேபிள் வேரியபிள ஸ்டோர் பண்ணுவோம். அந்த எந்த டேட்டாவை எந்த டேட்டா டேபிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போறோமோ அதை தான் நம்ம இங்க இன்புட்டா கொடுக்கணும். இங்க வந்து டேட்டா டேபிள் வேரியபிள் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோமோ அந்த டேட்டா டேபிள நம்ம இங்க இன்புட்டா கொடுக்கணும். செகண்ட், லுக்கப் வேல்யூ. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ டேட்டா டேபிள் இருக்கு, இதான் டேட்டா டேபிள். இதுல நம்ம இது கொடுத்தா நமக்கு இது வரணும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இது கொடுத்தா மீன்ஸ் ஃபைன் பண்றோம், இது ஃபைன் பண்ணா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதான் லுக்கப் வேல்யூ. நம்ம இதை லுக் பண்றோம். ஸோ இந்த லுக்கப் வேல்யூ என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். பிளஸ் இதோட காலம் நேம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ லுக்கப் வேல்யூல வந்து நான் டைனமிக்கா கொடுப்பேன். ஸோ நான் வந்து யூசர் வந்து ஏபிசின்னு டைப் பண்ணா எனக்கு வந்து இது வரணும். ஓகேங்களா, ஸோ நம்ம லாஜிக் பண்ணும்போது இன்புட் டயலாக் பாக்ஸ் வச்சு யூசர் இன்புட் நம்ம வாங்கி அதை வந்து இங்க ஸ்டோர் பண்ணிட்டா போதும், நமக்கு ஏபிசி இங்க உள்ள போயிடும். ஓகே, இப்போ லுக்கப் வேல்யூ தெரியும் நமக்கு ஏபிசின்னு. ஆனா அந்த லுக்கப் வேல்யூ வந்து எந்த காலத்துல இருக்கு, நம்ம ஏபிசின்றது இந்த காலத்துல இருக்கு. ஸோ இதான் லுக்கப் காலம். லுக்கப் வேல்யூ இது, லுக்கப் காலம் இது. ஓகே, லுக்கப் காலம்னா அது எந்த காலம், நம்ம இண்டெக்ஸ் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேட்டா காலம் வேரியபிளா கொடுத்துக்கலாம், மீன்ஸ் டேட்டா காலமா கொடுத்துக்கலாம், டேட்டா காலம் நேமா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன இருக்கு, கம்பெனி நேம், அதுதான் நமக்கு இங்க இன்புட்டா போகணும். ஓகேங்களா, ஃபைன். இது நம்ம டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு இது இன்னும் தெளிவா புரியும். ஓகே, இப்போ அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி டார்கெட் காலம் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, டார்கெட் காலம்னா இப்போ நான் ஏபிசின்னு கொடுத்துட்டேன், யூசர் இன்புட் கொடுத்துட்டாரு, அது லுக்கப் காலத்துல போய் செக் பண்ணிருச்சு. டார்கெட் காலம்ன்றது இதான் நம்ம டார்கெட் காலம். சப்போஸ் இதே மாதிரி நிறைய இது இருக்குதுன்னா எந்த காலத்துல நமக்கு தேவையோ, ஏபிசி கொடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அட்ரஸ் தேவை அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நமக்கு இது தேவை இப்போ இந்த யூஸ் கேஸ்ல. ஓ, இது வந்து லுக்கப் காலம், இது வந்து டார்கெட் காலம். ஓகேங்களா, இப்போ ஏபிசி கொடுக்கும்போது டார்கெட் காலத்துல
எனக்கு டொமைன் என்ற காலத்துல இருந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம இங்க கொடுக்கணும். காலம் நேம் கொடுத்துக்கலாம், அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம எக்ஸல் பொறுத்த அளவுக்கு எப்படி 0 1 2 அப்படின்னு வரும். சப்போஸ் ஹெட்டர் இருந்துச்சுன்னா 0 1 2ன்னு வரும். அதே போல இது வந்து 0 1 2 அப்படின்னு வரும். ஓகே ஃபைன், இது முடிஞ்சு. இப்போ நமக்கு நான் என்ன சொல்லிட்டேன், நமக்கு டார்கெட் காலம் தெரியும், அதே போல லுக்கப் காலம் தெரியும். இப்போ நமக்கு அந்த வேல்யூ ஸ்பெசிஃபிக்கா இந்த வேல்யூ நமக்கு வேணும். அப்போ வேல்யூ வேணும், உள்ள இருக்கிற abc.com வேணும் அப்படின்னா நம்ம இங்க ஒரு என்ன சொல்லணும், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டா போதும், நமக்கு அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்துடும். அப்படி இல்லை, எனக்கு வந்து இங்க இதோட இண்டெக்ஸ் நம்பர் வேணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 0 1 2. ஸோ எனக்கு 2ன்னு எடுத்துட்டு வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம அது தகுந்தாப்புல எடுத்துக்கலாம். சம் யூஸ் கேஸ்ல வந்து நமக்கு வேல்யூ தேவைப்படலாம், சம் யூஸ் கேஸ்ல வந்து நமக்கு இண்டெக்ஸ் நம்பர் தேவைப்படலாம். நம்ம யூஸ் கேஸ்ல வந்து இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். இப்போ நம்ம டெமோக்கு போகலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் டைம் கன்சியூம் பண்ணி. ஓகே, இப்போ நான் இந்த எக்ஸலை தான் நான் வந்து ரீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் வந்து இங்க இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். எக்ஸல் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ரீட் ரேஞ்ச் எடுத்தாச்சு. ரீட் ரேஞ்ச் கிளாசிக் எக்ஸல்ல இருக்கிற ரீட் ரேஞ்ச் எடுத்துட்டு இங்க போட்டேன். சீட் 1 வந்து ரீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சீட் 1 வந்து நான் ரீட் பண்ணிட்டேன். ஃபைன். நெக்ஸ்ட் நான் இன்புட் டயலாக் பாக்ஸ் வச்சிருக்கேன். கம்பெனி டீடைல்ஸ் டயலாக் டைட்டில், இன்புட் லேபிள் வந்து செர்ச் யுவர் டொமைன், அப்புறம் வந்து மீன்ஸ் செர்ச் யுவர் கம்பெனி, கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ற யூசர்கள், அந்த வேரியபிள் நம்ம கண்டிப்பா என்ன இருக்கணும், ஸ்ட்ரிங்கா இருக்கணும். ஓகேங்களா, நமக்கு டாக்குமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, ஸ்ட்ரிங் வேரியபிளா தான் இருக்கணும், ஒன்லி ஸ்ட்ரிங். ஓகே ஃபைன், இது முடிஞ்சு. இப்போ லுக்அப் பண்றோம். இப்போ டேட்டா டேபிள்ல வந்து டிடி கம்பெனி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா டேபிள் தான் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், டேட்டா டேபிள் வந்து என்ன இருக்கோ இங்க கொடுத்துட்டேன். ஓகேங்களா, நமக்கு டேட்டா டேபிள் வேரியபிள். நெக்ஸ்ட் யூசர் ஏபிசி கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து லுக்கப் வேல்யூல இருக்கும். அந்த லுக்கப் வேல்யூ வந்து ஏபிசின்றது எந்த காலத்துல இருக்கு, நமக்கு இந்த காலத்துல இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த காலத்துல எனக்கு வந்து நான் லுக்கப் வேல்யூ வந்து இந்த காலத்துல இருக்கு அப்படின்றத கொடுத்தாச்சு. ஸோ இது ஒரு செட்டு முடிஞ்சு. நெக்ஸ்ட் இங்க வர்றோம், டார்கெட் காலம். நான் வந்து ஏபிசின்னு கொடுத்துட்டேன். அந்த ஏபிசின்றது இந்த கம்பெனின்ற காலத்துல இருக்கு அப்படின்னா டார்கெட் காலம் அதுக்கு நம்ம மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் டார்கெட் காலம் அங்க இருக்கிற டொமைன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசினா ஏபிசி இது கண்டுபிடிச்சோன்னே அதுக்கு டொமைன் காலத்துல இருக்கிற அந்த வேல்யூ எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம இங்க கொடுத்துடணும். நீங்க காலம் நம்பர் கூட கொடுத்துக்கலாம், பட் நம்ம காலம் நேம் கொடுத்தா பெஸ்ட். ஏன்னா நம்ம லாஜிக் பெரிய பெரிய லாஜிக் பண்ணும்போது நமக்கு நம்ம ஒரு காலம் நேம் எடுத்து நமக்கு பண்ணலாம். நம்ம காலம் நம்பர் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் உங்க ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், இப்போ எனக்கு இது கிடைச்சிருச்சு. மீன்ஸ் இந்த மாதிரி நமக்கு மார்க் ஆயிருச்சு இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ வேணுமா இண்டெக்ஸ் நம்பர் வேணுமா நம்ம டிசைட் பண்ணணும். நமக்கு ரெண்டுமே வேணும்னா நம்ம ரெண்டுமே இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நான் இது வரைக்கும் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டு கொடுக்குறேன். இப்போ உள்ள போயிட்டோம், எக்ஸல் அப்ளிகேஷன் உள்ள போயிட்டோம், ரீடும் பண்ணிட்டேன். இப்போ இன்புட் டயலாக் பாக்ஸ் வரும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்பின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பிஎன்பின்னு போயிருக்கு. யூசர் இங்க பாருங்க, யூசர் வேரியபிள்ல நம்ம யூசர் இன்புட்ன்ற வேரியபிள் நமக்கு பிஎன்பின்னு இருக்கு. இப்போ லுக்அப் டேட்டா டேபிள் போகும், செக் பண்ணிருச்சு. செக் பண்ணிட்டு ரோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்கு, வேல்யூ பார்த்தீங்கன்னா பிஎன்பின்னு வந்திருக்கு. இப்போ மெசேஜ் பண்ணலாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ நல்லா இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. பிஎன்பி நான் வந்து பிஎன்பி கொடுத்துட்டேன், அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு அந்த அந்த டொமைன் நேம் கிடைச்சிருச்சு. பிளஸ் 8ன்றது என்னன்னா 0 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சா? இப்போ சப்போஸ் கஸ்டமர் கேட்குறாங்க,
8 + 3 எதுக்கு நான் இது வந்து நெக்ஸ்ட் தெளிவா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல இது போடுறேன். இப்போ நல்லா கவனிங்க. ரோ இண்டெக்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு? 8 இருக்கு. +3ன்னு குடுத்துருக்கேன். அப்பன்னா 8 + 3 எவ்வளோ? 11. இப்போ 11ன்றது என்னதுன்னா 8, 9, 10, 11 அப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. எந்த பொசிஷன்ல வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்னது 8 + 11 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதுல பொறுத்தளவுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இங்க இருந்து எனக்கு 3 ரோ ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா நான் இப்ப பண்றேன் பாருங்க. இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஓகே இப்படி வச்சுக்கிறேன். நான் வந்து ஸ்டெப் இன் குடுத்தோனே பாருங்க. நம்ம போய் பார்க்கலாம் இப்போ. ஓகே. இப்ப பாருங்க மறுபடியும் ரன் பண்றேன் ஒன் டைம். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. ஸ்டெப் இன்ட் குடுக்கலாம். கன்டின்யூ குடுத்துட்டேன். பிஎன்பி அப்படின்னு குடுத்துட்டு, ஓகே குடுத்துட்டேன். நமக்கு என்ன வரும்? இந்த நமக்கு டொமைன் நேம் கிடைச்சிருச்சு. அதேபோல இண்டெக்ஸ் நம்பரும் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஓகே குடுத்துட்டேன். இப்ப பாருங்களேன் நல்லா 2 தான் இருக்கு. நம்ம 3 ஆட் பண்ண சொல்லியிருக்கோம் நம்பர் ஆஃப் ரோஸ். இப்போ நான் நெக்ஸ்ட் குடுத்தா 3 ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் கன்டின்யூ குடுத்துட்டு, இங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ 3 ரோ ஆட் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி லாஜிக்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆ அதுக்கப்புறம் இது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா உங்களுக்கு போடுறேன். ஓகே கைஸ். இந்த லுக்கப் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டில ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஆ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஒரு யூஸ் கேஸாவோ இல்லைனா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் கண்டிப்பா. ஓகே கைஸ், தேங்க் யூ. சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆ தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட அடுத்த வீடியோல வேற டாபிக்ல பார்க்கலாம். நன்றி.